வணக்கம். என் பேர் குமாருங்க. திருவள்ளூர் மாவட்டம் இயற்கை விவசாயி நான். என்னிடம் மருத்துவ குணம் நிறைந்த அரிசி வகைகள் இருக்குது. ஒரு அரிசியும் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணத்தை பொருந்தி இருக்குது. மருத்துவத்தோடு சேர்ந்து இந்த அரிசிகளை கொண்டு உணவு எடுத்துக்கும்போது அந்த மருத்துவோட சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குவாங்க. அதுக்கடுத்து நோயிலிருந்து ஈஸியாக வெளிவருவாங்க, எந்த பக்க விளைவு இல்லாமல் வருவாங்க. அந்த வகையில் முதல் அரிசி கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனி பார்த்திங்கன்னா அரசர்களால் நமக்கு சாப்பிட தடை செய்யப்பட்டு அரச பரம்பரை மட்டுமே சாப்பிட்ட அரிசி. அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எண்ணில் அடங்காது. அவங்களுக்கு அதை மறைவாக வச்சுருந்தாங்க. அந்த அரிசியை நாம் உற்பத்தி பண்ணி குறைந்த விலை குறைந்து எல்லாருக்கும் போய் சேருன்றதுக்காக இந்த எக்ஸிபிஷனில் நம்மளை அழைச்சிருக்காங்க, கொண்டு வந்து வச்சுருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம கொண்டு வந்த அரிசியில் அன்னமழகி, ரத்தசாலி, கைவர சம்பா, மிளகு சம்பா, ஜோகோ, வாசன சீரக சம்பா, இழுப்பு சம்பா, நம்ம அறுபதாங்குருவை, அன்னமழகி, இதெல்லாம் ஒரு அரிசிக்கும் ஒரு பண்பு இருக்குது. அதோடு இல்லாமல் நம்மளுடைய பாரம்பரிய வேர்க்கடலில் பார்த்திங்கன்னா பெரிய கொத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சின்ன கொத்து பெரிய கொத்து தான். அந்த பெரிய கொத்து வேர்க்கடலை இதோட எண்ணெய் தன்மை பார்த்திங்கன்னா நம்ம காய்ச்சும் போது நுரை வராமல் இருக்கும். இதோடு சேர்ந்து இல்லாமல் உணவுப் பொருட்களை நாம் என்ன முருங்கை விதை கொடுக்குறோம். அதோட ராகியில் செய்த சேவை, ராகி அதிரசம், ராகி முறுக்கு இது கொடுக்குறோம். அதோடு இல்லாமல் பானங்கள் தயாரித்து கொடுக்குறோம். அதை சங்குப்பூ பானம், செம்பருத்தி பானம் இது கொடுக்குறோம். அதோடு மக்களே பயன்படுத்திக்கிற மாதிரி உற்பத்தி செய்து பயன்படுத்துறதுக்கான எளிதான உணவுப் பொருட்களை கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா இஞ்சி, அதாவது சுக்கு, ட்ரை இஞ்சி, ஆம்லா, நம்மளோட பைனாப்பிள் இதெல்லாம் போட்டிருக்கோம். விட்டமின் சி குறைபாடு இருக்கிறவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது விட்டமின் சி நல்லா இம்யூனிட்டி ஜஸ்ட் ஜூஸ் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். இது இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை நீங்களே போட்டு தயாரிச்சிக்கலாம். இது நாங்களே செஞ்சு கொடுக்குறது நம்மக்கிட்ட இருக்கிறது. மக்கள் பயன்பெறும் வகையில் பார்த்திங்கன்னா புண்ணு, நீண்ட நாள் ஆறாத புண்ணுக்கு போடுறோம். அதே மாதிரி ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு போடுறோம். இதெல்லாம் நாமளே காய்ச்சி சாதாரண தழைகளை போட்டு எது மருத்துவ குணம் இருக்குதோ அந்த இலைத்தழை கொடிகள் எல்லாம் போட்டு காய்ச்சி ரெடி பண்ணி தைலம் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்ம நீண்ட நாள் தலைவலி இருக்கிறவங்களுக்கு அவங்களோட படுக்கை மாற்றி அமைச்சிக்க சொல்கிறோம். அவங்க படுக்கை நம்ம சித்தா, ஆயுர்வேதம், யுனானி டாக்டர்ஸ் என்ன ரெஃபர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். அதோடு இல்லாமல் இது எக்ஸிபிஷனில் வைக்கிறது மட்டும் இல்லை, பேஷண்ட்ஸ் யார் டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு உணவு நேரடியாக அவங்களுக்கு தரமான உணவை கொண்டு போய் கொடுக்குறோம். அவங்க மருந்தோடு சேர்ந்து இந்த உணவு சாப்பிடும்போது அவங்களோட நோயில் வரக்கூடிய பக்க விளைவுகள் இல்லாமையும் அவங்களுக்கு நோய் உடல் ஒத்துழைக்கிற அளவுக்கும் சத்தான உணவுகளை நாங்கள் பயிர் செய்து கொண்டு சேர்க்குறோம். காய்கறி, கீரை, பழங்கள் எல்லாமே பயிர் செய்கிறோம். இது கருப்பு கவுனி. இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா இது நீண்ட கால வயசுடையது. இந்த அரிசி பார்த்திங்கன்னா இதோட அரிசியில் இருக்கக்கூடிய நிறமி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிறமி அரிசியில் விட்டமின் பி இருக்கும். மேல் தோல் இருக்கு இல்லையா, விட்டமின் செறிவு மிக்க மேல் தோல் இருக்கும். ஆனால் இந்த கருப்பு கவுனியில் இருக்கக்கூடிய தோல் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பொதுவாக நோய் உண்ட பேஷண்ட்ஸு யாராவது நோய் கண்டதுக்கப்புறம் கொடுக்கக்கூடிய உணவில் இந்த அரிசி சேர்த்து கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய பி சீரியல் ஆஃப் விட்டமின்ஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால அவங்க நோயிலிருந்து வெளியே வர முடியும். இது இந்த அரிசி. அடுத்து மிளகு சம்பாங்க. இது மிளகு சம்பா. இது நம்ம மிளகுல இருக்கக்கூடிய என்ன சத்துக்கள் இருக்குதோ அதுக்கு சமப்படுத்துகிற அளவுக்கு இதில் இருக்கும். பொதுவாக இதை ஒரு காய்ச்சல் இருக்கிற நேரத்துலையோ ஒரு கஞ்சியை வச்சு குடிக்கலாம். உடல் சளி கண்டு இருக்கும்போது இதை சாப்பாடாக செஞ்சு சாப்பிட்லாம். புட்டு அது மாதிரியான செஞ்சு சாப்பிடும்போது எளிமையாக ஜீரணமாகும், சிக்கல் இல்லாமல் இருக்கும். இந்த அரிசியை பிள்ளைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இது சாப்பிடும்போது எந்த பக்க விளைவு இல்லாமல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நல்லா ஜீரணமாகும். இரண்டாம் நாள் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு மிளகு சம்பா சரியான சப்போர்ட் தேர்வாக இருக்கும். இது இழுப்பு சம்பா. இது பார்த்திங்கன்னா இந்த இழுப்பு சம்பா லேசான பச்சை நிறம் மேலே இருக்கும். இந்த அரிசியை எதுக்கு நல்லா இரவு
இலுப்புப்பூ சம்பவம் சாப்பிடும்போது பல சித்தா டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, சித்தர் பாடல்களை குறிப்பிட்டிருக்காங்க. இலுப்புப்பூ சம்பா சாப்பிடும்போது இரவு பக்கவாதம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இதை தொடர்ந்து வந்து பக்கவாதம் கண்டு நோயிலிருந்து ட்ரீட்மெண்ட் ஆகிறவங்களுக்கு உணவாக கொடுத்துருக்குறோம். அவங்களோட அந்த கை எல்லாம் பார்த்திங்கன்னா கை காலெலாம் ரஃப்பாக இழுத்து இருக்கிற தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நரம்புலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஃப்ளெக்சிபிள் ஆகிடுது. இப்போ கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு அவங்களோட பழைய வாழ்க்கையை முழுசாக வாழலைனாலும் அவங்க வலி இல்லாமல் கை டைட் இல்லாமல் ஃப்ரீயாகுது. அது வந்து நாங்கள் கொடுத்து பேஷண்ட்டு டாக்டர்ஸோட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இதை கொடுத்துருக்குறோம். நல்லா பலன் அடைஞ்சிருக்காங்க.